அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய முதல் பகுதி. மொத்தம் பகுதிகள் வந்து நமக்கு எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அதில் முதல் பகுதி ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்றது ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 4 வரைக்கும். ஸோ இதுதான் முதல் பகுதி. ஸோ ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ ஒரு ஒரு ஸ்டேட் இருக்கு அப்படின்னா அதனுடைய நேம், அதனுடைய பவுண்டரியை சொல்றது, டெரிட்டரியை சொல்றது தான் ஆர்டிகல் 1. ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் யூனியன் அப்படின்னு பயன்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் ஸ்டேட்னு அர்த்தம். அதாவது மாநிலங்கள்னு அர்த்தம். எங்கெல்லாம் ஸ்டேட்னு பயன்படுத்துறாங்களோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்றாங்கன்னு அர்த்தம். இது இப்போதைக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய யூசேஜ் ஆஃப் வேர்ட். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 2 ஒரு புதிய யூனியன் பிரதேசத்தையோ அல்லது ஒரு புதிய மாநிலத்தையோ உருவாக்குதல். ஓகேங்களா? அது வந்து ஒரு இடத்துல இருந்து பிரிக்கவும் செய்யலாம். ஒரு இடத்துல ஒரு புதுசா ஒரு இது உருவாக்கவும் செய்யலாம். புதுசா எப்படி சார் உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு கிட்ட இருந்தது இல்லையா? அத வந்து அவங்க நம்மள்ட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம வந்து இருக்கிறத உடைக்கல. ஒரு இடம் வந்து நம்மள்ட்ட சேர்ந்திருக்கிறாங்க. அத நம்ம வந்து ஒரு ஸ்டேட், ஒரு யூனியன் பிரதேசமா நம்ம அத மாத்திக்கிட்டோம். ஸோ அதான் எஸ்டாப்ளிஷ்மென்ட்டும் பண்ணலாம். அல்லது அட்மிஷனும் பண்ணலாம். ஸோ எது வேணாலும் பண்ணலாம். அட்மிஷன்னா இணைச்சிக்கிறது. எஸ்டாப்ளிஷ்மென்ட்னா உருவாக்குறது. இதுதான் நடக்கும். ஓகேங்களா? ஆர்டிகல் 2A. 2A வந்து சிக்கிம்கானது ஸ்பெஷலா குடுத்திருந்தாங்க. அது அதுக்கப்புறம் வந்து நீக்கிட்டாங்க. இப்ப 2A கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது ஆர்டிகல் 3 வந்து அந்த ஃபார்மிங் நியூ ஸ்டேட்டினுடைய நேமும், அதனுடைய பவுண்டரீஸும். இப்ப ஏதாவது புதுசா ஒண்ணு கிரியேட் ஆச்சு அப்படின்னா, அத மென்ஷன் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து என்னது? ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 2 அண்ட் 3ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 4ல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் முதல்ல இருக்கக்கூடிய 4 ஷரத்துக்கள். அதாவது ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? இதுதான் முதல் பகுதி. ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, அட்டவணை மொத்தம் நமக்கு வந்து 12 அட்டவணைகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நமக்கு 12 அட்டவணைகள் இருக்கு. அதுல முதல் அட்டவணையும், 4வது அட்டவணையும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யசபா சீட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 18 எம்பி சீட் இருக்கு ராஜ்யசபாக்கு. அந்த மாரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கவுண்ட் இருக்கும். இப்ப அது என்ன ஆகும்? 18 சீட் இருந்து என்ன ஆகும்னா, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 6 பேரா வந்து ஓய்வு ஓய்வு பெறுவாங்க. ஸோ, அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, 18 அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நமக்கு வந்து 6 சீட்டு காலி ஆகுது. ஜூலை மாசம். மே மாசம் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஜூலை மாசம் 24ஓட அவங்களோட இது முடியுது. 2025ல. ஸோ, அந்த மாதிரி இந்த இடங்கள் பற்றி சொல்றதும், பிளஸ் நீதிமன்றங்கள், கோர்ட் இப்ப சென்னைக்கு ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாரி டெல்லிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம். அந்த மாரி எது எதுக்கெல்லாம் இருக்குங்கிறத சொல்றது இந்த அந்த ஷெட்யூல் 1 அண்ட் ஷெட்யூல் 4. ஓகேங்களா? ஆர்டிகல் 368 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி கொண்டு வராங்கன்னா, 9வது சட்ட திருத்தம். 9வது சட்ட திருத்தத்துல தான் என்ன சொல்றாங்க, 368ல இந்த ஆர்டிகல்ல மென்ஷன் பண்ணணும். இந்த பவுண்டரீஸ இதுல மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 368ல. ஸோ நமக்கே தெரியும். இப்ப நம்மள்ட்டருந்து வெஸ்ட்ல இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் நமக்கு ஈஸ்ட்ல பிரிஞ்சு போனவங்க தான் பங்களாதேஷ். அப்புறம் அங்கருந்து கொஞ்சம் போனவங்க தான் ஸ்ரீலங்கா.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு வெஸ்ட்டு, அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பாகிஸ்தான் வந்து அதான் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இவங்க எல்லாமே நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க தான். ஒவ்வொரு இடத்துல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போனவங்க தான். இதில் தான் பவுண்ட்ரிஸ் வந்து மாறுபடுது. இப்போ சைனாக்கும் நமக்கும் சிக்கிம்லேயும் பிரச்சனை இருக்குது, அருணாச்சல் பிரதேசத்தில் பிரச்சனை இருக்குன்றாங்க. இது எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடியது என்னென்னா இந்த பவுண்ட்ரிஸ் பிரச்சனை தான். இதை சரி பண்ணுறதுக்கு 2 வெளியுறவுத்துறையும் சேர்ந்து பேச வேண்டியிருக்கும். மற்றபடி என்ன சொல்கிறது, இப்போ பாகிஸ்தான் பார்டர் அங்கேயும் சில பதட்டங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க நமக்கு நெய்பரிங் கண்ட்ரியாக இருந்தாலுமே கூட அவங்க நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிருக்காங்க. அதனால ஓகேங்களா. 100வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 படி அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, வெஸ்ட் பெங்கால் இதனுடைய பவுண்டரிஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 100வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி. ஓகேங்களா. அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஸோ இது வரைக்கும் நமக்கு இந்த முக்கியமான 1 to 4 இந்த சிட்டி இது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரியில் நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ அதுலேயே என்ன கண்டினியூஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்னு நமக்கு ஒன்று உண்டு. அதில் தான் நமக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படின்னு நம்ம பிரிஞ்சது காரணமே இந்த மொழிவாரி மாநிலங்கள் வந்ததுலேருந்து தான். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்கே தார் கமிட்டி ஜூன் 1948ல் எஸ்கே தார் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டிசம்பர் 1948ல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்துக்கு வேணால் பிரிச்சுக்குங்க, ஆனால் மொழி வாரியாக வேண்டாம் அப்படின்னு வேணால் சொல்கிறாங்க. நிர்வாகத்துக்கு வேணால் எத்தனை ஸ்டேட்டாக வேணால் பிரிச்சுக்குங்க, அது பிரச்சனை இல்லை, ஆனால் மொழி வாரியாக வேண்டாம், அது நாளைக்கு ஒரு பிளவை ஏற்படுத்தும் அப்படின்னு 1948 டிசம்பரில் அவங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அடுத்தது வரவங்க தான் யார், ஜேவிபி கமிட்டி, ஜவஹர்லால் நேரு, நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல், அதுக்கப்புறம் சீதாராமையா சாரி பட்டாபி சீதாராமையா. ஸோ ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா இவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஜேவிபி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த கமிட்டி என்ன பண்ணுறாங்க, 1949 ஏப்ரலில் இவங்களோட ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களோட ரிப்போர்ட்டில், ஓகேப்பா அவங்க எஸ்கே தார் கொடுத்ததே கரெக்டு தான், நாங்களும் இதே தான் இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க 3 பேருமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா, 1953ல் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் மொழிவாரி மாநிலமாக கிரியேட் ஆகுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு மொழிவாரி மாநிலமாக கிரியேட் ஆனது 1953ல். அவங்க யார்கிட்டருந்து பிரித்து கொண்டு போனாங்க, எக்ஸாக்டாக நமக்கே தெரியும், மெட்ராஸ்லேருந்து தான் அப்படின்னு ஒரு காமெடி கூட சொல்லுவாங்க இல்லையா, சென்ட்ரலில் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு திருப்பதியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி திருப்பதி நமக்கு வந்திருந்ததுன்னா இந்நேரம் நமக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கும். திருப்பதி இப்போ அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதனால் நமக்கு வருமானம் இல்லை. இப்போ இருக்கிறத வச்சு தான் நம்ம வருமானம் பண்ண வேண்டியிருக்கு. சென்ட்ரலில் நமக்கு அவ்வளோ குறைஞ்சது கிடையாது, சென்ட்ரலில் இருக்கிறதுனால இன்னும் நமக்கு பெஸ்ட்டு தான். பட் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் எல்லா இடத்துலையுமே உருவாகிட்டு தானே இருக்குது. ஆனால் திருப்பதி மாதிரி ஒரு உண்டியல் காணிக்கை எங்கே வருது இல்லையா, அதனால் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆந்திரா உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டி ஸ்ரீ ராமலு. அவர் தான் வந்து 56 நாள் தொடர்ந்து சாப்பிடாம இருந்து அவர் தன்னுடைய உயிர் நீத்தார். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இந்த ஆந்திரா ஸ்டேட் அதுக்கப்புறம் கிரியேட் ஆனதுக்கான வரலாறு. அவங்களோட முக்கியமான தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொட்டி ராமலு அப்படிங்கிறவர்னால தான். ஓகேங்களா. அடுத்தது இதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் திரும்ப இன்னொரு கமிஷன் போடுறாங்க. அவங்க தான் யாருன்னா ஃபசல் அலி கமிஷன். டிசம்பர் 1953ல் அவங்கள வந்து இது பண்ணுறாங்க.
ஸோ இதில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா KM பணிக்கர், HM குன்ஸ்ரு. ஸோ KM பணிக்கர், KM பணிக்கர், HN குன்ஸ்ரு இவங்க 2 பேரும் தலைவராக இருக்கிறாங்க, சாரி உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. தலைவர் வந்து ஃபசல் அலி அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருக்கார். இவங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறாங்க. 1955 செப்டம்பரில் இவங்களுடைய அறிக்கையை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே மொழிவாரி மாநிலங்களாக பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க தங்களுடைய அறிக்கையை கொடுக்குறாங்க. ஸோ முதல் 2 கமிஷன் கொடுத்தாங்க, பட் அதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கல. இவங்க சொன்னதும் ப்ளஸ் அங்கே நடந்த சில கலவரங்கள், அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணப்பட்ட ஆந்திரா, இதெல்லாம் மனசில் வச்சு ஓகே நம்ம கிரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இவங்க என்ன இந்த கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலம் ஒரு மொழி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு சில இடங்கள்ல பல மொழிகள் பேசுவாங்க தான். அதுக்காகன்னு சொல்லிட்டு இந்த மாநிலம் இப்போ தெலுங்கு பேசுகிறவங்களாம் இங்கே தான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எங்கே வேணாலும் இருந்துட்டு போகுது. யார் மெஜாரிட்டியாக கேட்குறாங்களோ அதை பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட முக்கியமான கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று, ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பிற்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. ஒற்றுமைக்கும் சரி, பாதுகாப்புக்கும் சரி. ஏன்னா நமக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் உள்ள ஒரு கண்ட்ரி, பன்முக கலாச்சாரங்கள் கொண்டது. ஸோ அதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, இறையாண்மைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அதே மாதிரி மொழியிலும் சரி, கலாச்சாரத்திலும் சரி தனித்துவம் இருக்கணும். சும்மாவே ஒரு மாநிலம் எங்களுக்கு வேணும்னுலாம் கேட்கக்கூடாது. அந்த மொழி தனித்துவமாக இருக்கணும், அவங்களுடைய கலாச்சாரம் தனித்துவமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க தனி மாநிலம் கேட்குறது சரியா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டாக நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால் நிதி ரீதியாக சரியாக நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த திறமை இருக்கணும். நாங்களும் ஸ்டேட்டுன்னு ஒன்று வாங்கிக்கிறோம், ஆனால் எல்லா நிதியும் மத்திய அரசுக்கிட்ட தான் வாங்கிக்குவோன்னா அது முடியாது. ஓகேங்களா? ஒன்று நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணி போகிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்டேட்டுக்கான எக்கனாமிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி பொதுமக்களுக்கு, பப்ளிக்குக்கு என்ன தேவையோ, பொதுமக்களுக்கு என்ன சட்டங்கள் தேவையோ, என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதெல்லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மொழிவாரி மாநிலங்கள் எந்த அமெண்ட்மெண்ட்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956. நம்ம ஏற்கனவே போன 2 கிளாஸ்க்கு முன்னாடியே பார்த்துருப்போம். சில முக்கியமான அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதில் இந்த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுதான் மொழிவாரி மாநிலங்கள் 1956. ஸோ இந்த 1956 மொழிவாரி மாநிலங்கள் வரத்துக்கு முன்னாடி 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ முதல்ல மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் 1960 மாநிலங்களாக உருவாகுது. ஓகேங்களா? அடுத்தது தாதர் அண்ட் நாகர் ஹவேலி. ஸோ இது ரெண்டுமே அடுத்தது நம்மலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, யூனியன் பிரதேசங்களாக மாறி இருக்கும். அடுத்தது 1962ல் 61ல் தான் இந்த தாதர் அண்ட் நாகர்வேலி அது மாறினது. கோவா அண்ட் டையூ டாமன் வந்து 1962ல். ஓகேங்களா? அதில் டையூ டாமன் வந்து நமக்கு யூனியன் பிரதேசம் தெரியும், கோவா தான் ஸ்டேட்டு. ஸோ கோவா தான் என்னது 25வது ஸ்டேட்டு. நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்ட 25வது ஸ்டேட்டு கோவா. உருவாக்கப்பட்ட வருடம் வந்து 1987. அதாவது நம்ம கூட இணைக்கப்பட்டது 1962 இருந்தாலும் கூட ஸ்டேட்டா அங்கீகரிச்சது வந்து 1987ல் 25வது ஸ்டேட்டா. ஓகேங்களா? அடுத்தது 1962ல் புதுச்சேரி நமக்கு 14வது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வரப்பட்டது.
1962 14th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1962ல தான் புதுச்சேரி இந்தியாவோட இணைக்கப்படுது. அடுத்தது 1963ல நாகாலாண்டில் நமக்கு வந்து அடுத்து சேர்க்குறாங்க. அடுத்தது 1966ல் ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேசம் இந்த 2 மாநிலங்களும் உருவாகுது. அதே ஆண்டில் சண்டிகர் அது வந்து யூனியன் டெரிட்டரியா உருவாகுது. ஓகேங்களா? அடுத்தது 1972ல மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இந்த 3ம் உருவாகுது. 1972ல மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. 1975ல 36th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் உருவானது தான் சிக்கிம். ஸோ 1975ல அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. தேர்ட்டி ஃபிஃப்த் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் இந்த 2A கொண்டு வந்தாங்க. ப்ளஸ்ஸு 10th ஷெட்யூல் வருது 35th அமெண்ட்மெண்ட் ஆக்டில். 36th தான் சிக்கிம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? 371F தான் வந்து சிக்கிம்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கறது, சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 371Fல கொடுக்குறாங்க சிக்கிம்க்கு. ஸோ 1987ல் நமக்கு தெரியும் கோவா 25th உருவாது. அதுக்கு முன்னாடி 23, 24 என்னென்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். அடுத்தது 2000வது ஆண்டில் தான் சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் இந்த 3ம் உருவாகுது. சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட். அடுத்தது 2014ல் தெலுங்கானா தனி மாநிலமாக உருவாது 29வது. ஓகேங்களா? 1969ல் மெட்ராஸ் இன்டு தமிழ்நாடு, அது நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது 2006ல் பாண்டிச்சேரி இன்டு புதுச்சேரி. ஸோ அப்போல்லாம் பாண்டிச்சேரின்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கு இப்போல்லாம் வந்து புதுச்சேரின்றது தான் அதுக்கு பேர். ஓகேங்களா? இதுதான் மொழிவாரி மாநிலங்கள். மாநிலங்கள் எப்படி மொழிவாரி மாநிலங்கள் அமெண்ட்மெண்ட்டில் உருவாச்சு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் நமக்கு ஆர்டிகல் 1 to 4 சொல்லுது அப்படிங்கிறது எல்லாமே இதோடைய டீட்டெயில்ஸ். நன்றி.